1991 வருஷம் நான் இங்கிலாந்து நாட்டிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது கொஞ்சம் பேர், நாங்கள் ஒரு 40 பேர் சேர்ந்து எருசலேமுக்கு போயிருந்தோம். ஒரு 1.5 மாச காலம் இஸ்ரேல் நாட்டிலே நான் தங்கியிருக்கேன். இங்கே நிறைய பேர் யாராச்சும் கொல்லிலேண்ட் போனவங்க கட்டாயம் இருக்கீங்க, என்ன மாதிரி அனுபவப்படுவாங்க. எங்களை பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு நாள் எரியோ கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு நாள் பெதஸ்தா கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 2 நாள் என்ன பண்ணாங்க, இயேசுநாதர் மரணம் அடைந்த அந்த பகுதிக்கும் அவரை அடக்கம் செய்து உயிரோடு இருந்த அந்த பகுதிக்கும் கூட்டி போனாங்க. பக்கத்தில் தான் இருக்கு அந்த சர்ச் ஆஃப் தி ஹோலி செப்பல்கர் அப்படின்னு அந்த இடத்துல. அங்கே கூட்டு போன உடனே என்ன பண்ணாங்க, வரிசையை எங்களை நிப்பாட்டி வச்சாங்க. 40 பேரை வரிசையை நிப்பாட்டி வச்சாங்க. ஒவ்வொருத்தரா போய் அந்த டோம், அந்த கல்லறை இருந்த இடம் இருக்குல்ல, திறக்கப்பட்ட கல்லறை இருந்த இடம் இருக்குல்ல, அங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வரிசையா நிப்பாட்டிருந்தாங்க. எல்லாரும் வரிசையா நின்னாலும் ஆளை ஒவ்வொரு ஆளாத்தான் உள்ள விட்டாங்க. நான் போகும்போது அப்படி செய்தாங்க. ஒருவேளை எல்லாருக்கும் அப்படி செய்வாங்க. எல்லாரும் இறையல் அறிஞர்கள், இறையல்வாதிகள், போதகர்மார் அப்படி. அதனால ஒவ்வொருத்தரா உள்ள விட்டாங்க. நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரா உள்ள விட்டாங்க. அது கல்லறை இருந்த இடம் வேற, அங்கே எப்படி இருக்குமோ தெரியாது, இருட்டா இருக்குமா எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். என்னுடைய சான்ஸ் வந்துச்சுங்க. தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நான் உள்ள போனேன். போனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அறையே ஜெகஜோதியா இருந்துச்சு. 1000 கேண்டில்ஸ் பொருத்தி வச்சது மாதிரி ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு பயமும் இல்லை. அந்த இடத்துக்கு வெளியே நிற்க வரையிலும் மனசுக்குள்ள எப்படி இருந்துச்சு, திக்கு திக்கு இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துக்குள்ள போன உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்ன வாசகம் தெரியுமா? என்ன வாசகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க யாராச்சும். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பரவாயில்ல தம்பி, உங்களை பாராட்டுறேன். அவர் இங்கே இல்லை, he is not here, he is risen. ஆமா, அது ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் போன்ற மொழிகளிலே எழுதப்பட்டிருந்தது. நான் எல்லா மொழிகளையும் வாசித்து ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்று சொன்னேன். தமிழிலே அங்கே எழுதப்படவில்லை. ஆனால் தமிழ்ல இன்னொரு இடத்துல எழுதியிருந்தாங்க, பரமண்ட செவட்ட. அதனால பிரியமானவர்களே, நாம் இன்று சொல்ல வேண்டிய வசனம் என்ன சொல்லுங்க? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற வசனமே நாம் இன்று சொல்றேன். சரி, ஒரு 3 பாயிண்ட் சொல்ல போறேன். 3 பாயிண்ட் குறிச்சு வச்சுக்கோங்க. இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் எத்தகையது? 1, கடவுளுடைய வெற்றியை கொண்டாடுகிற உயிர்த்தெழுதல், the resurrection which celebrates God's victory. அது முதலாவதாக சொல்ல விரும்பினேன். 2வது, பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற உயிர்த்தெழுதல், the resurrection which celebrates women. 3வது, அருள்பணிக்கு அனுப்பி வைக்கும் உயிர்த்தெழுதல், the resurrection which sends you out for mission, resurrection and mission. So 3 points. முதலாவது ஒன்று நான் சொல்ல முயற்சி பண்றேன். முதலாவதாக என்ன சொன்னேன்? உயிர்த்தெழுதலும் கடவுளுடைய வெற்றியும். We see a victory of God in resurrection. கடவுள் ஜெயித்து விட்டார் உயிர்த்தெழுதலிலே. கடவுள் தோத்து போனார் என்று தான் வெள்ளிக்கிழமை நினைத்தார்கள். அப்படிதானே ஐயரே? அவரே ஆமா, அவங்க 2 பேருமே ஒரு நாள் உட்கார்ந்து இருக்காங்க. ஏற்கனவே எங்கிட்ட கேள்வி கேட்டவர் இன்னைக்கு கேள்வி கேட்பாரு. ஆனா இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தம்பி சிக்கி இருக்கிறாரு. எனக்கு என்னுடைய கல்லூரி மாணவர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அதனால அவற்றை கேட்டா போகும். நீங்க 2 பேரும் கவலைப்படாம சரியா? அவருக்கு ஒரே சந்தோஷம் பாருங்க. நண்பர்களே, வெள்ளிக்கிழமை ஒரு சோக நாள் என்று நாம் சொல்கிறோம். சனிக்கிழமை அமைதியான நாள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெற்றியின் நாள். சொல்லுங்க, வெற்றியின் நாள். இன்று வெற்றி சிறந்தார், சாவை வென்றார். ஆமா, உயிர்த்தெழுந்த இயேசு சாவை வென்று வெற்றி சிறந்தார். அதனாலே இன்று நாம் சொல்ல வேண்டிய முதலாவது வார்த்தை வெற்றி என்ற வார்த்தை. யாருடைய வெற்றி? கடவுளுடைய வெற்றி. ஆனால் அப்படி கடவுளுடைய வெற்றி என்று சொல்லும் போது அவரோடு இணைந்திருக்கிற நமக்கும் வெற்றி. யாரை ஜெயித்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரை ஜெயித்தார்? சாவை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், சாவு சக்திகளை ஜெயித்தார். இந்த உலகத்திலே தினந்தோறும் சாவு சக்திகள் தாண்டவமாடிக்கொண்டே இருக்கின்றன இல்லையா? அநீதியும் நியாயமின்மையும் வரட்டு கௌரவமும்
கடவுளுக்கு விரோதமான பாவ செயல்களும் சாதியின் பெயராலும், இனத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும், அதிகாரத்தின் பெயராலும் இல்லையா தாண்டவமாடிக்கொண்டே இருக்கின்றன. ஏழைகள், பாவப்பட்டவர்கள் கொஞ்சம் அமைதியோடு வாழ வேண்டும்